வெல்கம் டு மிஜுலா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு யம்மியான எக் நூடுல்ஸ் ரெசிபி, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நீங்க மிஜுலா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த தண்ணியை ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தனையும் நம்ம நூடுல்ஸை இதில் போட்டுடலாம். இன்னைக்கு நான் வந்து பிளைன் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் நம்ம எக் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளைன் நூடுல்ஸை நான் தண்ணிக்குள்ளே போட்டுக்கிறேன். இதை நல்லா தண்ணிக்குள்ளே மூழ்கி விட்டுருங்க. அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், குக்கிங் ஆயில். இது நல்லா கொதிச்சு இந்த நூடுல்ஸ் நல்லா வெந்து வரட்டும். அடிக்கொருக்க இந்த மாதிரி கலந்து மட்டும் விட்டுருங்க. இப்போ இது குக் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ட்ரைன் பண்ணி தனியாக வச்சுக்கலாங்க. நம்ம அடுத்த ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு எக்கெல்லாம் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டையை நல்லா பொடி மாஸ் மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது தனியாக வச்சுக்கணும் ஸ்க்ராம்பிள் பண்ணி. இப்போ நான் ஒரு 4 முட்டை எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இதில் வந்து நான் தேவையான உப்பு சேர்த்திக்க போகிறேன். ஒரு 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது ரெண்டை மட்டும் சேர்த்து நல்லா பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் ஃபுல்லாக ட்ரை அவுட் ஆகணும். லைட்டாக மாய்ஸ்சர் இருக்குது இதில். எக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பொடி மாஸ் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா அந்த மாய்ஸ்சர்லாம் இல்லாமல் ஈரப்பதம்லாம் ட்ரை அவுட் ஆகி நல்லா கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சியும் பூண்டையும் சேர்த்திக்கலாம். ஃபைன் சாப்பிங்காக இருக்கணும். நான் வந்து பேஸ்டாகவே சேர்த்திட்டேன். சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃப்ளேமை வந்து ஹைலே வச்சுக்கோங்க. அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். இது ஒரு பெரிய வெங்காயம். அதை நான் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்தி நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ ஆனியனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் கேப்சிகம் சேர்த்திக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன கேப்சிகமில் 1/2 கேப்சிகம் மட்டும் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அடுத்து 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்திக்க போகிறோம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம இதுக்கு தேவையான பெப்பர் சேர்த்திக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இது வந்து பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன மிளகாயாக இருந்தால் 2 மிளகா கீரி போட்டுக்கோங்க. இல்லை பெரிய மிளகாயாக இருந்தால் 1 மிளகா போட்டுக்கோங்க. பட் நான் குழந்தைகளுக்கு தான் கொடுக்குறேன், அதனால் நான் மிளகா சேர்த்தலை. இப்போ பெப்பர் தூள் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நம்ம சில்லி சாஸும் பெப்பர் தூள் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். சேர்த்தி நல்லா சால்ட்டே பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை வந்து நான் மீடியமில் வச்சுட்டேன். மீடியமில் வச்சுட்டு உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு இது நல்லா மறுபடியும் ஒரு சால்ட்டே பண்ணிடலாம். ஏன்னா இந்த கேப்சிகம் ஆனியன்ல எல்லாம் கொஞ்சம் உப்பு பிடிச்சாதான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிட்டேன். அடுத்து நம்ம இதில் நூடுல்ஸை சேர்த்த போகிறோம், பிளைன் நூடுல்ஸை. இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்த்தியாச்சு. இதை வந்து ஒரு நல்லா கிளறி விட்டுறலாம்.
இது கிளறி விடுற வரைக்கும் கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும் ஃப்ளேமை. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான ரிமைனிங் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ரிமைனிங் சால்ட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு இது நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறணும். இப்போ ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணிடுங்க. ஜாஸ்தி பண்ணிவிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உப்பு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா எக்கு சேர்த்திக்க போகிறோம். நம்ம எக்கை ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காரத்துக்காக நான் மிளகுத்தூள் மறுபடியும் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மிளகுத்தூள் சேர்த்தும் போது வெங்காயம் மட்டும்தான் இருந்தது, அந்த காரம் பத்தாது. ஸோ நம்ம நூடுல்ஸ் சேர்த்துன பிறகு மறுபடியும் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம எக்குக்கும் தனியாக மிளகுத்தூள் சேர்த்தி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம எக்கை சேர்த்திக்கலாம். அந்த ஸ்கிராம்பிள் பண்ண எக்கை பொடி மாஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த எக்கை இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மிங்கிள் ஆகும். இந்த மாதிரி நல்லா கிளறுங்க. நான் அதுக்கு தான் அகலமான கடாயின்னு சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி அகலமாக இருந்ததுனா தான் உங்களுக்கு கிளறதுக்கு வசதியாக இருக்கும், அதுக்காக சொன்னாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்துக்க போகிறோம். நான் வீட்டிலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்போஸ் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விரைக்கிடலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டால் தான் அந்த கரெக்டான அப்பியரன்ஸ் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும் டிஷ்ஷு. அதுக்காக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு மறுபடியும் நல்லா கிளறி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் நூடுல்ஸ் ரெசிபி ரெடி ஆயிருங்க. நம்மளோட டேஸ்டியான எக் நூடுல்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். மேலே கார்னிஷிங்காக மறுபடியும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. Until I meet it, signing off from Michitla. Thank you. Bye.